சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே விசேஷித்த ஜெப நேரத்தை நம்ம மத்தியில் நடத்தும்படிக்காக சிஸ்டர் கமலா ஜாய்ஸ் அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் நம்ம மத்தியில் வந்து ஜெப பகுதியை நம்ம மத்தியில் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக நம்ம ஆராதிச்சோம், அப்படி தானே? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தில் சத்துரு அநேக நேரத்தில் நம்மை அழிப்பதற்காக திட்டம் போடுவான். ஊழியத்தை கட்டுகிற பொறுப்பையும் கர்த்தர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. ஊழியத்தை அழிக்கவும் நம்மளால் முடியும். பிசாசு அநேக நேரத்தில் பிசாசுக்கு முன்னாக மிகப்பெரிய சவாலாக இருக்கிறவங்க நம்ம தான். ஏன் தெரியுமா? பாஸ்டர் தொடுறதுக்கு முன்னாடியே நம்மளை தொட ஆரம்பிப்பான். அதனால ஊழியத்தை அழிக்கணும்னா முதலாக அவன் பிரயோஜனப்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் வேற எதுவும் கிடையாது. வெளியிருந்து போராட்டம் அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்குவோம். முதல்ல போதர்களுடைய மனைவிமாரை தொட்டா போதும், ஊழியம் அம்போ. அப்படிதான் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனால் நம்முடைய கர்த்தர், பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாய் வேலை செய்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் நம்மை கொண்டு ஊழியத்தை கட்டுகிறதற்கு போதுமான தெய்வம். ஆமென். பிசாசானவன் அழிக்க திட்டமிடும் போது தேவன் நம்முடைய கைகளினாலே, நம்முடைய ஆவிக்குரிய பலத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நம்மை கொண்டு ஊழியத்தை கட்டுகிறதற்கு அவர் ஒவ்வொரு நாளிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நல்ல தகப்பனிடத்தில் சில நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். சில விண்ணப்பங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் சிறிது நேரம் எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்காக நம்ம ஜெபிப்போம். ஆனால் நமக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக நேரத்தில் நம்மால் கூட ஜெபிக்க முடியாது. அவ்வளவு மிகப்பெரிய நெருக்கத்தின் வழியாக நம்ம கடந்து போவோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் வேற யாருக்காகவும் நம்ம ஜெபிக்கல. இந்த இடத்துல ஊழியக்காரர்களுடைய மனைவிகளுக்காகவும் அநேக ஊழியங்களில் உதவி செய்கிற நாம் ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தால் நம்முடைய கைகளை கோர்த்து சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். முதலாவதாக அநேக ஊழிய பழுவின் நிமித்தமாக, அநேக ஊழிய பாரங்கள் நிமித்தமாக, குடும்ப பாரங்கள் நிமித்தமாக, தன்னுடைய சரீரத்தினுடைய சுகவீனங்கள் நிமித்தமாக ஆண்டவர் விரும்புகிறதான ஊழியத்தை வல்லமையாக செய்ய முடியாதபடிக்கு அநேக நேரத்தில் நம்முடைய சரீரங்கள் அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறதாக நம்ம தள்ளப்படுகிறோம். இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். யாரும் அறியாதிருந்த நம்மை கொண்டு மிகப்பெரிய ஊழியத்தை நீதான் செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய கையில கர்த்தர் கொடுத்திருக்கும் போது அவருடைய சமூகத்தில் சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் தேற்றும்படியாக யாவரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். கைகளை கோர்த்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் சந்தோஷமாக நாங்கள் ஆராதிக்கணும்ப்பா, உம்மை உயர்த்தணும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்யணும்ப்பா. நாங்கள் சோர்ந்து போக அல்ல தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய பலத்தினால முடியாது, போதும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலை, அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாதான மிகவும் கட்டுண்டதான சூழ்நிலை நிமித்தமாக நம்ம ஊழியத்தில் எந்த விதத்திலும் தலை தூக்க முடியாதபடிக்கு அநேக நேரங்களில் நம்ம தள்ளப்படுகிற நேரங்கள் உண்டு. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே அப்பா நான் சோர்ந்து போக கூடாதப்பா, அப்பா நாங்கள் சோர்ந்து போக கூடாது. நீர் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் அப்பா. இந்த உலகத்தால தள்ளப்பட்டதான எங்களை யாருமே வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளப்பட்ட எங்களை கொண்டு இதை நீதான் செய்யணும்னு சொல்லி நம்முடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் சோர்ந்து போக கூடாதப்பா. பிசாசனவன் என்ன தந்திரங்களை கொண்டு வந்து என்னை முறியடிப்பதற்கு முயற்சித்தாலும் நான் சோர்ந்து போக கூடாதப்பா. ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே அப்பா, சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஆண்டவரே நான் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்பா. ஆண்டவரே நான் சோர்ந்து மடங்கி போய் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று அல்ல அப்பா, இன்னும் என்னை நடத்தும் என்று உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரிடத்தில் கேட்போம், அப்பா என்னை பலப்படுத்துங்க, தகப்பனே என்னை பலப்படுத்துங்க, அப்பா என்னை பலப்படுத்துங்க, உம்முடைய புது கிருபை எனக்கு தாருங்க ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் நடத்தினது உம்முடைய கிருபை, இனிமேலும் எங்களை நடத்துங்க அப்பா, இனிமேலும்
ஒருவேளை நம்முடைய சரீர சுகவீனமா இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல எழுந்து நிற்க முடியாதபடிக்கு நம்மை அமுக்கி 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 இரு என்று சொல்லி நம்மை தட்டி கொண்டே இருக்கலாம். ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே இந்த காலை நேரத்துல உம்முடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா, யார் யாரெல்லாம் இந்த இடத்துல சரீர சுகவீனங்கள் இருக்கிறாங்களோ அப்பா, அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினால நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, சுகவீனத்தின் நிமித்தமாக எந்த ஊழியமும் தடைபடக்கூடாதப்பா. எந்த விதமான பலவிதமான கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கும் போது என் குடும்பத்திலேயே இத்தனை பிரச்சனைகள், எப்படி நான் ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற நேரங்களா இருக்கலாம். ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகிற எங்கள் கர்த்தர் நீர். ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய எரிகோ கோட்டை, ஜனங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய கோட்டை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நிற்கிற பர்வதமே நீ சமபூமியாவாய். அந்த நல்ல தகப்பனிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா, என்னுடைய பிரச்சனைகள் உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக குடும்பங்களில் பிரிவினையின் ஆவிகளினாலே சத்ருவானவன் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு அநேக ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தில் பிசாசானவன் அலைமோதி கொண்டிருக்கிறான். சந்தேகத்தினுடைய ஆவி, எப்படியாவது இந்த வாழ்க்கை இனிமே வேண்டாம், இதுவரைக்கும் நான் அனுபவிச்ச கஷ்டங்கள் போதும், இதுவரைக்கும் அனுபவித்ததான எல்லாம் எனக்கு போதும், அப்படிப்பட்டதான பலவிதமான திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை, அவை எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து என்னை விரும்புவார்கள் ஒருவரும் இல்லை, என்னை நேசிப்பவர்கள் ஒருவரும் இல்லை, நான் எதை செய்தாலும் அங்கீகரிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஏன் என் சபை மக்கள் கூட என்னை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டதான பல காரியங்களை நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கை இனிமேல் வேண்டாம் என்று சொல்லி, மட்டுமல்லாமல் ஊழியக்காரர்கள் மேல பலவிதமான சந்தேக குணத்தோடு பிரிவினையின் ஆவிகளினால இருக்கிறதான குடும்பங்கள் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரத்தில் கேட்போம். அப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தா ஆண்டவரத்தில் கேட்பாப்பா, ஊழியம் செய்வதற்கு தடையாக இந்த மாமிச பலகீனங்களை மாற்றி போடுங்க. அப்படி எங்கள் மத்தியில் யாராவது இருந்தால், அப்படி எங்க கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஏதாவது ஊழியக்கார குடும்பங்கள் இருந்தால், என் தெய்வமே இந்த நேரத்தில் சமாதானத்தின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. எல்லா ஊழியக்காரர்கள் குடும்பத்திலும் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுங்க. எல்லா ஊழியக்காரர்கள் குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக அன்பையும் கட்டளையிடுங்கப்பா. ஒருவன் 1000 துரத்தும் போது இருவர் சேர்ந்து 10,000 துரத்த முடியுமே அப்பா. எங்களால் முடியாது, ஆனாலும் மாலை நாங்கள் சேனைக்குள்ள பாய முடியும். அன்பு தகப்பனே, இப்படிப்பட்ட பிரிவினை ஆவிகளை எங்களிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. எங்கள் குடும்பங்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க கிருபை தாருங்க. அடுத்ததாக இன்னும் அடுத்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பலவிதமான தவறான காரியங்கள், பலவிதமான ஸ்திரீகள், இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களுடைய மனைவிகள் கூட, அநேக ஊழியங்களில் அனுபவப்பட்டிருக்கிறவங்க கூட இன்றைக்கு அவர்களுடைய ஊழியத்தில் மிகவும் தடைக்கல்லாய் இருப்பது பலவிதமான தேவையில்லாத கேரக்டர்ஸ், தேவையில்லாத சுபாவங்கள், தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு சிறு பிள்ளைகளைப் போல நம்ம கையில், எல்லாருடைய கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கும். அப்படிப்பட்ட பல எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாக தங்களுடைய நேரத்தை எல்லாம் வீணாக செலவழித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பலனையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்த போதிலும் அவை எல்லாவற்றையும் இழந்து போகிறதான ஒரு நிலைமை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரத்தில் கேட்பாண்டவரே. தவறான உறவுகள், தவறான காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் அவற்றை மாற்றும் ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கிற, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் இருந்தால் அதை மாற்றி போடுங்க. எங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்தில் அப்படிப்பட்டதான ஆண்டவரே ஊழிய குடும்பங்களில் அப்படிப்பட்டதான நேரத்தை வீணாக்குகிற தேவையில்லாத உறவுகளோ, தேவையில்லாத பழக்க வழக்கங்களோ இருந்தால் கர்த்தரவைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. அடுத்ததாக இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
எத்தனையோ ஊழியங்களில் நம்ம முன்னாடி போகும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த திறமைகள், கர்த்தர் கொடுத்த தாளந்துகள் எல்லாவற்றையும் கொடுத்து தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட பல காரியங்களில் மேன்மையானவர்கள் என்று சிலரை கருதி நமக்கு தாழ்வு மனப்பானை நிமித்தமாக அநேகர் ஊழியங்களில் செயல்படாமல் இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே ஊழியக்காரிகள் மத்தியில் இருக்கிறதான தாழ்வு மனப்பான்மை மாறணும். ஆண்டவரே ஏசப்பா, எங்க இருக்கிறதான தாழ்வு மனப்பான்மைகள் மாறணும். ஆண்டவரே ஊழிய குடும்பங்கள் இருக்கிறதான தாழ்வு மனப்பான்மைகள் மாறணும்ப்பா. என் தெய்வமே, நீர் கொடுத்த தாளந்துகளை புதைத்து வைக்கிற ஆண்டவரை அனுபவத்தை கர்த்தர் மாற்றி உம்முடைய பலத்தினாலே முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தாருங்க. தெய்வமே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க தெய்வம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பன், நம்முடைய அழுகையின் குரலை கேட்கிற கர்த்தர் அவர், நம்முடைய ஏக்கங்களுக்கு கூட பதில் கொடுக்கிற தெய்வம் அவர். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை ஞானத்தினால நிரப்புங்க. எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் மேன்மையானது ஞானம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்களை தேடி அநேக மருத்துவர்கள் வருவாங்கப்பா, எங்களை தேடி அநேக பட்டதாரிகள் வருவாங்க ஆண்டவரே, அநேக டாக்டர்ஸ் வருவாங்க தகப்பனே அப்பா, அநேக பதவிகளில், உயர் பதவிகளில் இருக்கிறவங்க வருவாங்க. எப்படி தெரியுமா வருவாங்க? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியர்களுடைய வாயிலே அவர்கள் வசனத்தை தேடுவார்களே. அது அப்படிப்பட்டதான தேவையோடு நம்மிடத்தில் வருகிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கல்விமான ஞானத்தை நமக்கு கொடுத்து ஏற்றபடி அவர்களை நடத்துவதற்கான ஞானத்தை கர்த்தர் தர வேண்டும். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம். அன்றைக்கு சாலமோனுடைய வாழ்க்கையில அவன் மிகவும் ஞானியாக தான் இருந்தான். அந்த பட்டத்தை அவன் பெறுவதற்கு முன்னதாக, அந்த அரசாணையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே அவன் நல்ல ஞானிதான். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்னை கொண்டு விட்டால் என்னால் திரும்பி வர தெரியாதப்பா. அவ்வளவு தூரம் தன்னை அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தினான். இந்த காலை நேரத்தில் ஊழியத்தை கட்டுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கணவன்மார்கள் நியாயாசனத்தில் உட்காரும் பொழுது அநேக இடங்களில் சொல்லுவாங்க, உன்னால தான் இந்த இடத்துல வந்தேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களை பின்னாடி இருந்து அவர்களை முன்னாடி நிற்பதற்கான தைரியத்தையும் அவர்களுக்கான ஆலோசனையும், ஏன் நம்மை நாடி வருகிறதான ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஆலோசனையை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்த முடியும்? ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. ஒருவேளை நம்ம நல்லா பாடுறவங்களா இருக்கலாம், ஒருவேளை நம்ம நல்லா போதிக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நம்மிடத்தில் பலவிதமான தாளந்துகளை கத்த நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கேட்க போகிறோம், ஆண்டவரே நான் இது போதாதப்பா, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்த போகிறேன், எனக்கு ஞானத்தை தாருங்க அப்பா, உம்முடைய ஜனங்களை நடத்தக்கூடியதான ஞானத்தை எனக்கு தாங்க, உம்முடைய ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடக்கக்கூடியதான ஞானத்தை எனக்கு தாங்க. தெய்வீக ஞானம் என்னை ஆளுகை செய்யட்டும், தெய்வீக ஞானம் என்னை ஆளுகை செய்யட்டும். பிசாசானவன் எப்படியாவது போரிடும் போது அவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி, தெய்வ பலன், தெய்வ ஞானம் எங்களுக்கு தாருங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அநேக விதங்களில் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அழைத்த அழைப்பு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது, நம்முடைய ஊழியங்கள் வித்தியாசமானது, பலவிதமான தாளந்துகள், பலவிதமான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து தான், நமக்கு சூழ்நிலைகளையும் கொடுத்து தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கேட்போம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்பில் நிலை நிற்க கிருபை தாருங்க. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும்? கடைசி வரைக்கும் ஆண்டவரை நீர் அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க கிருபை தாருங்க. ஒரு எஸ்தர் ராஜாத்தி தேசத்திற்காக முன்னாடி போகும்போது அவளுக்கு தெரிந்தது, இந்த தேசத்தினுடைய உத்தரவாதம் என்னுடைய கைகளில் இருக்கிறது, என்னுடைய ஜீவனில் இருக்கிறது இந்த தேசத்தினுடைய உத்தரவாதம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை அறிந்து உணர்ந்து செயல்பட எனக்கு அபிஷேகம் ஆண்டவரே, அந்த அழைப்பில் நிலைத்திருக்க கிருபை தாருங்க.
ஆவியானவரே எனக்கு கிருபை தாருங்க தகப்பனே. ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபோராளை போல, பிரிஸ்கிளாளை போல, ஒரு மரியாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தது போல தெய்வமே எனக்கு கிருபை தாருங்க. தெய்வமே என்னை அபிஷேகிங்க. உம்முடைய கிருபை என்னில் பொழிந்து வரணும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் கேட்போம். தகப்பனே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. தகப்பனே, நீர் பெரியவரப்பா. உம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இதுவரை நான் பெற்றிராததான ஒரு புது அபிஷேகம் இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்தது ஏதோ ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக, கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்தை என் மேல ஊற்றும்படியாய் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரை, இதுவரை நான் செய்திராத ஒரு வல்லமையான ஊழியம் என்னிடத்திலிருந்து புறப்படணும்ப்பா. நாங்கள் நம்ம அந்த கேப்ஷன்ல நம்ம பார்த்தோமே, நாங்கள் உம்மில மகிழ்ந்திருக்கும்படியாக நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இந்த காலை நேரத்தில் கேட்போம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறப்பா. இதுவரைக்கும் இருந்த பலன் அல்ல, புது பலன் எனக்கு தாருங்க. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும்? ஆண்டவரே, ஒரு சாதாரணமான ஒரு ஊழியம் வேண்டாம்ப்பா, ஒரு அசாதாரணமான ஊழியம் எனக்கு வேணும் அப்பா. நான் விரும்புகிற ஊழியம் அல்ல, நீர் விரும்புகிற ஊழியம் வேணும்ப்பா. என்னுடைய திட்டம் அல்ல, உம்முடைய திட்டம் விளங்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியும்? அப்பா, உம்முடைய வல்லமை என்னில பொழிந்தருளுங்க, உம்முடைய புது அபிஷேகம் என்னில பொழிந்தருளுங்கப்பா. ஒரு சாதாரணமான ஒரு ஊழியம் அல்ல அப்பா, நீர் உம்முடைய வல்லமையான ஊழியம் என்னில வெளிப்படட்டும். அன்றைக்கு பவுலுடைய நிழலை பார்த்து, நிழலை கொண்டு அநேகர் சுகம் பெற்றார்களே. இந்த காலை நேரத்தில் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட வரங்கள் தாருங்கப்பா. ஆண்டவரே, கைகளை வைக்கும் போது தெய்வீக சுகம் வெளிப்படணும் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் போது தெய்வீக அற்புதம் வெளிப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் என்னில் வெளிப்படணும் ஐயா. ஒரு சாதாரணமான அபிஷேகம் அல்ல, ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க தெய்வமே. என்னை நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும். யாக்கோபு அன்னைக்கு கேட்டது போல கேட்போம். அப்பா, என்னை நிரப்பிதாப்பா என்னை அனுப்பணும். அப்பா, என்னை நிரப்பிதாப்பா அனுப்பணும். நான் குறைவுள்ள பாத்திரமாய் அல்ல, உம்முடைய வல்லமை எனக்கு வேணும்ப்பா. உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா. ரெட்டிப்பான வல்லமை எனக்கு வேணும். நிரம்பி வழிகிற அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா. அநேகரை உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா. அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா. பிசாசானவரை துரத்துகிற வல்லமை வேணும்ப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே, உம்முடைய கிருபையினால நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசியாக ஒரே ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட நல்ல கூடுகையை நமக்காக ஆயத்தமாக்கி கொடுத்ததான ஊழியக்காரர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை பெருக பண்ணும்படியாக, எத்தனையோ தேவைகள் இருந்தும் நமக்கு எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எந்த ஒரு காரியத்தை நம்மிடத்தில் கேட்கவே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி எல்லா வகையிலும் தியாகமாய் முயற்சி செய்த இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் அதிகமாக பெருக பண்ணும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து, அப்பா, அந்த பிள்ளைகள் மேல தேவ கிருபை இன்னும் பெருகட்டும்பா. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, பெருக பண்ணுங்கப்பா. இன்னும் அநேக ஊழியங்களில் கர்த்தர் பயன்படுத்தும். தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்துள்ள ஆராதனையின் பகுதிகள் எல்லாவற்றிலும் தேவ கிருபைகளில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.